பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து, பரலோகத்திலே லூசிபர், மிகாவேல், கேப்ரியேல் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருந்தார்கள் அல்லவா? இந்த லூசிபர் போன்றவர்கள் எல்லாம் அங்கே ஸ்பிரிட்டாக இருந்தார்கள், ஆவியாக இருந்தார்கள், தேவ தூதர்களாக இருந்தார்கள். அப்படி என்றால் ஆவியாய் இருக்கக்கூடிய தேவனை காண முடியாதா? ஆவியாய் இருக்கிறவர்கள் ஆவியாய் இருக்கிற தேவனை காண முடியும் அல்லவா? லூசிபரும் அங்கே பார்த்திருப்பார் அல்லவா? ஆவியாய் இருக்கிற தேவனோடு பேச முடியும் அல்லவா? அவர்களும் ஆவியாய் இருக்கிறார்களே. அந்த பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வார்த்தையாகிய தேவகுமாரன் இருக்கிறார் என்று சங்கீதம் 110:1 இப்பொழுது வாசித்தோமே. அவரது வலது பார்சத்திலே வார்த்தையாகிய தேவகுமாரன் இருக்கிறதுனாலே அந்த தேவகுமாரனும் அந்த ஒளியின் வாசத்திலே தான் வாசமாய் இருக்கிறார் என்று நாம் அறிகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒளியோட தானே சவுலை சந்திக்க அவர் வந்தார். அப்படிப்பட்ட ஒளியோட அவர் சவுலை சந்திக்க வந்ததால் தானே அந்த ஒளியாலே சவுலுடைய கண் பறிபோனது. அப்போஸ்தலர் 22:11 அப்படித்தானே சொல்லுகிறது. அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே அங்கே வார்த்தையாய் இருந்த தேவகுமாரனையும் லூசிபர் பார்த்திருக்க முடியும், பிதாவாகிய தேவனையும் பார்த்திருக்க முடியும். இதிலே கிஞ்சித்தும் ஐயமில்லை. ஏதேனிலே தேவ மகிமையால் மூடப்பட்டிருந்த ஆதாமும் ஏவாளும், தேவ மகிமையால் மூடப்பட்டிருந்த ஆதாமும் ஏவாளுமே தேவனை கண்டார்கள், தேவனாகிய கர்த்தரை கண்டார்கள் என்றால் ஆவியாய் இருந்த லூசிபர் பிதாவையும் பிதாவின் வலது பக்கம் இருக்கும் வார்த்தையாகிய தேவகுமாரனையும் கண்டிருக்க முடியும் அல்லவா? இன்னும் நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பாவத்தினாலே மேட்டிமையினாலே கீழே தள்ளப்பட்ட லூசிபர் பூமியிலே இருந்த, பூமிக்கு வந்திருந்த, பூமியிலே இருந்த மனுஷகுமாரனை கண்டு, பாவத்தினாலே மேட்டிமையினாலே வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட லூசிபர் பூமியில் இருந்த மனுஷகுமாரனை கண்டு, அந்த லூசிபர் சொன்ன வார்த்தையை பாருங்களேன். லூக்கா 8:28, மத்தேயு 4:6 இப்படி பல வசனங்கள் இருக்கின்றன. லூக்கா 8:28 மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே. அப்ப தேவனை உன்னதமானவர் தான் சொல்றான், தேவனை குறை சொல்லவே இல்லை. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனித நிலையில் இருந்த இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் நாட்டிலே இருந்த பிரதான ஆசாரியரோ, வேத பாரகர்களோ, யோவான் சானனோ, காய்பா தீர்க்கதரிசியோ, ஏரோது ராஜாவோ இன்னார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இவர் இன்னார் என்று கண்டுபிடிக்காத அந்த நிலையிலே இந்த சாத்தான் மாத்திரம் இன்னார் என்று கண்டு கொண்டிருக்கிறான். உன்னதமான இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று இன்னார் என்று கண்டுபிடித்திருக்கிறான் என்று சொன்னால், இவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாலேயே பரலோகத்திலே இருக்கும் போதே இவரை அறிந்திருக்கிறான் என்று நாம் அறிய முடிகிறது அல்லவா? இப்படிப்பட்ட ஞானம் நமக்கு வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்ல, பாவம் செய்த பிற்பாடும் கூட யோபு காலத்திலேயும் பரலோகம் போய் தேவனோடு இவன் பேசி இருக்கிறான். யோபு 1:6, யோபு 2:1 இப்படி பல வசனங்களில் இருக்கிறது. யோபு 1:6 வாசிக்கிறேன். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். ஆக சாத்தானும் அங்கே போயிருக்கிறான். இன்று வரைக்கும் நம்மை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்தும் தேவனிடத்திலே கோள் மூட்டுகிறான் என்று வெளிப்படுத்தல் 12:10 சொல்லி இருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவது போல
இவன் எப்படி பிதாவையும் அருகிலுள்ள தேவ குமாரனையும் காண முடியாமல் இருக்க முடியும்? சிந்தியுங்கள். இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள். கொலோசியர் 1:16 1 பேதுரு 3:22 இந்த வசனங்களை எல்லாம் வாசித்தோம் என்றால், ஆதாமுக்கு முன்னிருந்த இந்த பூமியை ஏதேனை தலைநகராய் கொண்டு அவன் ஆண்டானே லூசிபர், அதுபோல பல உலகங்கள் இருக்கின்றன. பல உலகங்களிலே பல ஆளுநர்கள் இப்படி லூசிபரை போல ஆண்டிருக்கிறார்கள். அந்த பல ஆளுநர்களுக்கு வார்த்தையாகிய தேவகுமாரன் சக்கரவர்த்தியாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:16 மாத்திரம் வாசிக்கிறேன் கேளுங்கள். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப இவர்தான் மகா சக்கரவர்த்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவரை காணாமல், அவரை பார்க்காமல், அப்பவே அவன் பாவத்தினாலே கீழே விழாதுக்கு முன்னாலேயே அவரை காணாமல் அவருக்கு கீழே லூசிபர் பணி செய்திருக்க முடியுமா? அவருக்கு கீழே லூசிபர் பணி செய்திருக்க முடியுமா? சிந்தியுங்கள். நம்மை போல கையும் காலும் உள்ள நிலையில் இருந்த மனுஷகுமாரன் இங்கே மனுஷகுமாரன் வந்தபோது நம்மை போல கையும் காலும் இப்படிப்பட்ட நிலையில் தான் இருந்தார். நம்மை போல கையும் காலும் உள்ள நிலையில் இருந்த மனுஷகுமாரன் இயேசுவை தேவகுமாரன் என்று பிசாசு சொன்னான் என்றால், நம்மை போல கையும் காலு கண்ணு மூக்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மனுஷகுமாரனை தேவகுமாரன் என்று, இயேசுவை தேவகுமாரன் என்று பிசாசு சொன்னான் என்றால், பரலோகிலும் அவர் இந்த நிலையில் தான் இருந்தாரா? சிந்தியுங்கள். பரலோகத்திலும் கண்ணு காது மூக்கு கை காலோட தான் இருந்தாரா? சிந்தியுங்கள். அப்படி இருந்து பார்த்திருந்தால் தானே அதே ஞாபகம் அவனுக்கு இங்கே வந்திருக்கும். இதெல்லாம் சிந்தனைக்குரிய காரியங்களாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயர் 10:5 வாசியுங்கள். சங்கீதம் 40:6-8 செப்டுவாஜிந்திலே வாசியுங்கள். யோவான் 6:51, 1 கொரிந்தியர் 15:47, யோவான் 17:21, யோவான் 3:13, யோவான் 8:23, இப்படி பலதரப்பட்ட வாசனங்களை வாசித்தால் பூமிக்கு வந்த இந்த இயேசுவின் மனித சரீரம் பரலோகத்திலேயே அவருக்கு இருந்தது என்று அறிய முடிகிறது. இந்த மனித சரீரம் பரலோகத்திலே இருந்தது என்று அறிய முடிகிறது. யோவான் 6:51 மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன் கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இப்ப வானத்திலிருந்து இறங்கி வந்தது இந்த மாம்சம் தான், அவருடைய மாம்சம். அல்லேலூயா. அப்படி என்றால் அவர் இந்த மாம்சனிலே கையும் காலோடு கண்ணு மூக்கோடு தான் பரலோகத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் வசனத்தின் மூலமாய் நிதானிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அதே சரீரத்திலே அவர் வந்து, பரலோகத்திலிருந்து அதே சரீரத்திலே அவர் வந்து மரித்து அதே சரீரத்திலேயே பரலோகத்துக்கு போயிருக்கிறார். மர்வம் இல்லம் போல அதே சரீரத்திலே பரலோகத்துக்கு போயிருக்கிறார். மீண்டும் அதே சரீரத்தோடு தான் பூமிக்கு வருவார் என்று அப்போஸ்தலர் 17:31 சொல்லுகிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, மனுஷன் என்றால் கண்ணு காது மூக்கு கை கால்லாம் இருக்கணும். அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தின் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்புறதுனாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஆக அந்த சரீரம் வானத்திலிருந்து இறங்கி வந்த மாம்சமாகிய அப்பம்,
அந்த சரீரம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். அது எப்படிப்பட்ட சரீரம் என்று. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அந்த சரீரம் சாதாரண சரீரம் அல்ல. உன்னுடைய சரீரமும் என்னுடைய சரீரம் போன்று அல்ல. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அந்த சரீரத்திலே இருக்கிறது. அது வானத்திலிருந்து இறங்கி வந்த சரீரம். அது வானத்திலே சரீர ரூபத்தில் தான் இருந்திருக்கிறது என்று நாம் நிதானிக்கிறோம். அந்த சரீரத்திற்கு அழியாமை தான் உண்டு, அழியவே அழியாது அந்த சரீரம். அதனால் தான் அந்த சரீரம் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஏற்றதாய் இருக்கிறது. நம்ம சரீரம் இந்த பூலோகத்துக்கு மாத்திரம்தான் ஏற்றது, பரலோகத்துக்கு ஏற்றது அல்ல. அதனாலதான் மறுரூபமாகி போகிறோம். அவருடைய சரீரம் பூலோகத்திற்கும் பரலோகத்துக்கும் ஏற்றதாய் இருக்கிறது. அதனால்தான் அப்படிப்பட்ட சரீரத்தை பிசாசால் சிலுவையிலே சாகடிக்க முடியவில்லை. அதனால்தான் அவர் தானே ஜீவனை விட்டார். யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது விளக்கம். அதற்கு எப்படி இவர் தானே ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன். ஒருவரும் அதை என்றால் ஜீவனை, என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், ஒருவரும் எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆக இந்த ஜீவனை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால சிலுவையிலே இவரே தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் வேதத்திலே தேவன், காட், ஏலோகிம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய அர்த்தம் என்ன? இரண்டுக்கும் மேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்ற அர்த்தம். இரண்டுக்கும் மேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்ற அர்த்தம். இதுதான் ஆதியாகமம் 1 முதல் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதியாகமம் 2:4 முதல் வேதத்தில் பெரும்பாலும் தேவனாகிய கர்த்தர் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் சிங்குலர்ல எழுதப்பட்டிருக்கிறது, ஒருமையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தேவன் என்று இரண்டுக்கும் மேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்று பன்மையிலே ஒருமையாய் எழுதப்பட்டிருந்தும், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு பிற்பாடு பைபிள் முழுவதும் மெஜாரிட்டி இடங்களிலே சிங்குலராய் ஒருமையிலே தேவனாகிய கர்த்தர் என்றுதான் இருக்கிறது. இந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான், நாட் ஏலோஹிம், இரண்டுக்கும் மேற்பட்டவர் அல்ல. இந்த தேவனாகிய கர்த்தர் தான் மண்ணினாலே ஆதாமை உண்டாக்கினார். 3 பேரும் சேர்ந்து உண்டாக்கல, இந்த தேவனாகிய கர்த்தர் தான் உண்டாக்கினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன் கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, தேவனாகிய கர்த்தர் சிங்கிள் ஆள் தத்துவம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கையும் காலும் உள்ள மனித உருவாக்கம், அன்றைக்கு உருவாக்கினாரே மண்ணினாலே, கையின் கால் உள்ள மனித உருவாக்கம் தன்னை போலவே படைத்தார் என்றும் யூகிக்கலாம் அல்லவா? தனக்கும் கையும் காலும் கண்ணு மூக்கும் இருந்திருக்கலாம் என்று நிதானிக்கலாம் அல்லவா? இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொள்ளட்டும், பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி உருவாக்கியவர் வார்த்தையாகிய தேவகுமாரன் என்றே அறிகிறோம். மேலும் சொல்லுகிறேன் கேளுங்கள். தானியேல் தரிசனம் காண்கிறான். அவனுடைய தரிசனத்துல எப்படி பார்க்கிறான் தெரியுமா? தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள். தானியேல் 7:13. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர்
வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ள ஒரு இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். ஆக மனுஷ சாயலில் உடையவர் வந்தாராம் தரிசனத்துல. இது எப்போ? இவர் மரியாள் வயிற்றிலே பிறக்காதற்கு முன்னாலே பரலோகத்தில் நடக்கிற காரியத்தை காட்டப்பட்டிருக்கிறது. நீண்ட ஆயுசுள்ளவர் பிதாவாகிய தேவனுடைய பக்கத்திலே வந்து நிற்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மனுஷ சாயலிலே பரலோகத்திலே இருந்திருக்கிறார். குமாரனுடைய சாயல் அங்கே இருக்கிறது. அப்படி என்றால் கை கால் உள்ள மனித நிலையிலே தான் பரலோகத்திலும் இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தானியேல் 3 அதிகாரம் 25 வாசித்தால் நேபுகாத் நேச்சார் அங்கே சூளையிலே 3 பேருக்கு மத்தியிலே 4வது ஒரு மனித ஆள் நிற்கிறதை பார்க்கிறான். தானியேல் 3:25 வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு அவன், யாரு? நேபுகாத் நேச்சார் சொல்றான், இதோ 4 பேர் விடுதலையாகி 4 பேர் விடுதலையாகி அக்கினியின் நடுவிலே விடுதலையாய் ஃப்ரீயா 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அப்ப இந்த 3 மனுஷனை போலவே அவரும் மனுஷனா தான் இருக்கிறாரு. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். தேவகுமாரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். பிற்காலத்திலே ரட்சிப்புக்குள்ளே வந்த இந்த நேபுகாத் நேச்சருக்கு ஆவியானவர் அந்த நேரத்திலே வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆக இந்த வார்த்தையாகிய தேவகுமாரன் பரலோகத்திலே இருக்கும் பொழுது நம்மை போன்ற மனித ரூபத்திலே தான் இருந்திருக்கிறார் என்று அறிகிறோம். அதனால் தான் பிசாசானவன் அவரை பார்த்து, அதே மனித ரூபத்திலே பூமியிலே இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து, மனுஷகுமாரனை பார்த்து, உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று சொல்லுகிறான். இங்கே இருக்கக்கூடிய இது பிரதான ஆசாரியனுக்கோ, இங்கே இருக்கக்கூடிய வேதபாரகனுக்கோ, யோவான் சாரனுக்கோ, காய்வா தீர்க்கதரிசிக்கோ, ஏரோது ராஜாவுக்கோ தெரியாத ஒன்றை அவன் தெரிந்திருக்கிறான் என்று சொன்னால், இவன் பரலோகத்திலேயே இவன் தேவனை இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறான், இதே மனுஷ சாயலிலே பார்த்திருக்கிறான் என்று திட்டமும் தெளிவுமாய் சொல்லலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, விசுவாசிகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்றும் இன்றும் பிதாவாகிய தேவனையும் வார்த்தையாகிய தேவகுமாரனாகிய மனுஷகுமாரனையும் பரலோகத்திலே அடிக்கடி இந்த சாத்தான், இந்த லூசிபர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறான். அவனால் பார்க்க முடியும் என்று வேதம் கூறுவது உண்மையிலும் உண்மை, சத்தியத்திலும் சத்தியம். இதற்கு விரோதமாய் எழும்புகிற கள்ள உபதேசங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொண்டுக்கிறேன். உண்மை சத்தியம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மூலமாய் இது பரவட்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம். அல்லேலூயா.